மிஸ்டர் நிரோஜன், நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இதுக்கு இருக்குது தண்ணி அண்ட் ஃபர்டிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது இந்த தேங்கினதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இதுக்கு தண்ணி ப்ராப்ளம். இந்த மரத்தில் எடுத்தீங்கன்னா, இந்த தென்னை மரத்தை எடுத்தீங்கன்னா, இந்த மரத்தில் வந்து தண்ணியால் ஏற்பட்ட தகைப்பு இந்த அடியில் பார்க்கவே தெரியும் பாருங்கள். ஒவ்வொரு விட்டமும் வந்து ஒவ்வொரு அகலத்தில் இருக்குது. இது வந்து பிரதானமாக வந்து நீரால் ஏற்படுறது ஒரு தகைப்பு. சரியான முறையில் வந்து தண்ணியை வந்து நாங்களுக்கு கொடுக்கல. அடுத்தது இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சில் வந்து 40லேருந்து 50 குறும்பட்டியில இருக்குது. அப்படி பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை இருக்குதுன்னு பாருங்க, 15-20க்கு மேலே இருக்குது. அப்போ இந்த மரம் வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 150க்கு மேலே உங்களுக்கு தேவையான தேங்காயில வந்து உருவாக்கக்கூடிய மரம். ஆனால் இப்போ வந்து 20லேருந்து 30 காய் தான் ஒரு வருஷத்துக்கு வருது. இதுக்கு பிரதானமான காரணம் இதுக்குரிய சரியான நீர்ப்பாசன முறை இல்லை, தண்ணி இல்லாததும். அடுத்தது இதுக்குரிய நுண்ணூட்டச்சத்து, இதுக்கு தேவையான பிரதானமான பூசணைகள் வந்து கிடைக்காததால இந்த தென்னை வந்து பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா அதில் ஒரு 5-6 காய் தான் இருக்குது. இப்படி ஒரு 4-5 காய் வரைக்குள்ள ஒரு வருஷத்துக்கு 20லேருந்து 30 தான் வரும். அடுத்தது வந்து எங்கட இந்த 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 இதில் இருக்கிற வடமாநிலத்தில் வந்து கூடுதலாக இந்த தென்னை பயிர் பிரதானமான இடங்கள் வந்து மணல் பாங்கான இடங்கள். இதில் வந்து வெப்பநிலை, மண்ணின் வெப்பநிலை கூடைக்குள்ள இதில் வந்து ஒரு தகைப்பு வந்து இன்னும் ஒரு தகைப்பு ஏற்படுது. அதனால என்ன செய்யுதுன்னா, நிறைய பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பூ வந்து கொட்டுப்பட்டு இருக்குது. எல்லா பூவும் என்ன செய்யும், எல்லாம் பூத்து எல்லா பூவும் தன் கருக்கட்டு அமையல செய்யும் கொட்டு. அப்படி கருக்கட்டி வந்தாலும் பிறகு குறும்பட்டியை உருவாக்குனாலும் என்ன செய்யும்னா, அது அந்த நேரத்துக்குரிய போசனையும் அந்த நேரத்துக்குரிய சரியான சாப்பாடும் அதுக்குரிய நீரும் கிடைக்கலன்னா இந்த குறும்பட்டி எல்லாம் கொஞ்சம் பாருங்க அப்படியே வந்து அப்படியே கொட்டுப்பட்டுரும். உதாரணத்தில் பிரதானமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பிரதானமாக நீங்கள் செய்ய வேண்டியதுக்குரிய முறையான ஒரு நீர்ப்பாசனம், அடுத்தது இதுக்கு தேவையான பசலையை வந்து ரெகுலரா, சரிதானே, அதுக்கு தேவையான நேரத்தில் தேவையானபடி நான் கொடுக்குறதா இது நம்புறேன். இந்த பிரச்சனைக்கு என்ன வழி இருக்கு? இதுக்கு இருக்கிற ஒரே முறை வந்து சரியான முறை வந்து, இப்போ இது வந்து மணல் பாங்கான இடம் என்றபடி இதில் வந்து நீரை வந்து வெளியில் ஆவியார தன்மை கூட. இதை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு நிலத்துக்கு கீழான ஒரு துளி நீர்ப்பாசன அமைப்பு வந்து நான் நிறுவோம். அதுக்கு நான் சொல்றது சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் சிஸ்டத்தை வழக்கில் என்ன செய்ய மாட்டா, இந்த நிலத்தை வந்து நாங்கள் ஒரு அடிக்கு கீழே தான் போட்டுருவோம். அதுக்கு பிறகு நீர் ஆவியாகிறது குறைஞ்சி இந்த சாயில் டெம்பரேச்சர், அதாவது இந்த மண்ணின் வெப்பம் அதெல்லாம் குறைஞ்சிடும். அடுத்தது தென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீரை விரும்புகிற ஒரு தாவரம், சரிதான், நீரை விரும்புகிற 325 நாளும் இவருக்கு தேவையான பசலையும் இவருக்கு தேவையான ஈரழிப்பும் வந்து மண்ணிலே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நாங்கள் ஒரு 150 தேங்காய் வரக்கூடிய ஒரு மரமாக வந்து நாங்கள் மாற்றலாம், சரிதான். அதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்வோம், சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், அதாவது நிலத்துக்கு கீழான அந்த இரிகேஷன், அந்த துளி நீர்ப்பாசனம் தான் செய்யக்கில் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னா நாங்கள் அந்த நீர்ப்பாசன ஊடாகவே இவருக்கு தேவையான பசலையை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். பசலையை வந்து ஒவ்வொரு நாளும், சரிதான். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நான் நீர்ப்பாசனம் செய்யக்கல இவருக்கு தேவையான ஈரழிப்பும் இவருக்கு தேவையான சாப்பாடு இவருக்கு தேவையான போஷணை எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய மாட்டேன், இந்த மரம் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மரமாக வந்து மாறிடும். ஓகே.